ஹலோ மக்களே! மகாநதின்னு இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்களா? பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கான எபிசோடில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு காவேரி மேலேருந்து கீழே வராங்க. வர்றப்ப இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவுக்கு சொடக்கு போட்டு விடுறாரு. என்னங்க விஜய் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொடக்கு போட்டு விட்டுட்டு, இந்த வரல உனக்கு சொடக்கு விழுகாது தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி ஃபீக்கா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் கிட்ட கோவப்பட முடியாது. கோவப்படாத அளவுக்கு அவரோட டைலாக்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அதை காவேரி பார்த்துட்டு அழுதுகிட்டு போகிறத தாத்தா பார்த்துட்றாரு. தாத்தா பார்த்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. காவேரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு. சாரதா என்னதே இருந்தாலும் அம்மா இல்லையா, அவங்க வா இப்பயே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடித்தாங்க பாருங்கள் காவேரி. சூப்பர். என்ன அடித்தாங்க, அவரை ஏன் சந்தேகப்படுறீங்க, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. விஜய் என்ன வெட்டு கொடுத்துட்டு வெண்ணிலா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நீங்கள் ஏன் அவரை சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறீங்க, அவரை சந்தேகப்படாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க காவேரி. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா விஜய்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உட்காந்துருக்கும் போது வராரு. வந்தோடனே என்னப்பா ஏதுப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, தாத்தா நான் நாளைக்கு வெண்ணிலாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம கேர்டேக்கரு யாராவது வச்சு நம்ம பார்க்கலாம், ஒரு இடத்துல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. என்ன தாத்தா பேசுகிறீங்க, அதெல்லாம் நடக்காது, வெண்ணிலா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க விஜய். பாப்பா என்ன நடக்குதுன்னு.